பிடிக்க வந்தோம், ஏமாற்றம் ஆயிடுச்சு. கல் முடிஞ்சுதா, அடுத்து இன்னொரு இடத்துக்கு சொல்கிறாங்க. அங்கே போய் ட்ரை பண்ணிவிட்டு கல் இருக்கா இல்லையா, கல் நல்லதா டேஸ்ட்டாக இருக்கா ஃபஸ்ட்டு முடியும். பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது இந்த மரத்தில் எவ்வளோ விதங்க? இந்த தென்னை மரத்தில் எவ்வளோ விதங்க? தென்னை மரம் பனைமரமா? பனைமரம். பனைமரம். ம், பனைமரம் வந்து இது ஆண் மரம். இது பெண் மரம்னா நுங்கு வைக்கும். அதுதான். சரி சரிங்க. எது ஆண் மரம் எது பெண் மரம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? இதான் அது விரல் இருக்குதுல்ல. விரலுன்னா இந்த இதுதான். இப்போது காலத்து ஆளுங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஓ, இது விரல். இந்த மாதிரி வர்றது வந்து விரல். இது வந்து ஆண் மரம். ஆண் மரம். இதில் வந்து அறுத்துட்டோம்னு வச்சுக்க, இதில் தெளிவு வரும். புட்டு புட்டு. அப்போ இதில் காய் வைக்காது. இது காய் வைக்காது. காய் வைக்காது. காய் வைக்கிறது பெண் மரம். பெண் மரம். அப்போ காய் வைக்க அந்த பெண் மரத்தில் கல் எடுக்க முடியாது. ஏன் எல்லாம் எடுக்கலாம். ரெண்டுலேயும் எடுக்கலாம். ரெண்டுலேயும் எடுக்கலாம். எது நல்லா இருக்குங்க? ரெண்டுமே நல்லது தான். சரி, ஓகே. இது உடம்புக்கு நல்லதா கெட்டதா? உடம்புக்கு நல்லது. எந்த விதத்தில்? இது என்ன பச்சை மரம், மண்ணு சட்டி. இது வந்து மருந்து மாத்திரை எதையுமே கிடையாது. சுத்தமாக இயற்கையான 100 அடி உயரத்தில் கீழே பூமியிலேருந்து எடுத்துகிட்டு போய் மேலே 100 அடி உயரத்தில் இது படி வைக்கிது. நல்லது. இது குழந்தை புள்ளிலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாரும் சாப்பிடலாம். எல்லாருமே சாப்பிடலாம். எல்லாமே அனைத்து பேரும் சாப்பிடலாம். அது இந்த அம்மா வந்தவங்களுக்கெல்லாம் இதுதான் மெயினாக கொடுக்கணும். உடம்பு சூட்டு குறையுன்னு சொல்லுவாங்க, இது உண்மையா? ஆமாம் ஆமாம். இது என்ன போய் பச்சை மரத்தில் இறங்குது. இது என்ன நெருப்போட்டா காசுது? இயற்கையான பொருள் இது. 2 வேளை சாப்பிடலாம் கூட ஒன்றும் ஆகாது. நம்ம கவர்மெண்ட் கடையில் கிடைக்கிறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசங்க? கவர்மெண்ட் கடையில் வந்து கவர்மெண்ட் கடைனா கவர்மெண்ட்டு விடணும் கடை. அது ஆள் சம்பளத்தில் வச்சு அவன் சம்பளம் போட்டு கொடுத்தாதான் மரம் ஏறி ஏறுவோம். சரிங்க. அது அந்த மாதிரி நானும் கவர்மெண்ட் கடைக்கு நிறைய ஏறினுக்கிறேன். ஒரு ஒரு 5 வருஷமாக நம்ம ஏறிக்கிறேன் கவர்மெண்ட் கடைக்கு. 1 வருஷமா 5 வருஷமா ஏறிட்டேன். எனக்கெல்லாம் அந்த வீட்டுக்கு அந்த கட்டை இருக்குது பாரு, இட்லி மாதிரி, அந்த கட்டையெல்லாம் கவர்மெண்ட் கொடுத்தது தான். சரி சரிங்க. இதில் நம்ம உடம்புக்கு ரொம்ப பெனிஃபிட். இந்த ஃபைல்ஸுக்கெல்லாம் சாப்பிட்டது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க, உண்மையாவா? ஒன்றும் இது எந்த பிரச்சனையும் இல்லை. நீ 2 வேளை நீ சோறியம் சாப்பிடலாம் கூட இது உடம்புக்கு நல்லது தான். எந்த எஃபெக்டும் கிடையாது. நான் வந்து மரம் ஏறும் முதல்ல ராத்திரி பகலாம் ஃபுல்லாக குடிச்சினே தான் இருந்தேன். இப்போ தான் கிடையாது. இந்த பாட்டில் எனக்கு பிடிக்கிறது இல்லை. இதுனா குறைய குடிக்கிட்டே இருக்குவேன். எவ்வளோ ஒரு மனுஷன் எவ்வளோ லிட்டர் குடிக்கலாம்? ஒரு 2 லிட்டர் 3 லிட்டரு? நான் 5-6 ஜக்கு குடிச்சிடுவேன். 5-6 ஜக்குன்னா ஒரு ஜக்கு 1/2 லிட்டர் 1 லிட்டருங்களா? 750 மில்லி, 500 மில்லி. நாங்கள் இப்போ விற்கும் போதெல்லாம் 750 மில்லி தான். எல்லாம் அடித்தேன். அப்புறம் தான் சரி, ஒரு தோப்புக்கு போனால் 10,000 கட்டுறோம். இது நாமளே தயார் பண்ணிட்டோம்னா சொந்தமாக நம்ம மரத்திலே இறைக்கலான்னு தான் நான் செடி ரெடி பண்ணேன். மரத்தை ரெடி பண்ணி. எவ்வளோ மரம் போட்டிருக்கீங்க இங்கே?